கிருபா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப எதுக்கு பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு இருக்க? கவிதை எழுதிக்கிட்டு இருக்கேன். எம்டி சார் பார்த்தா உன்னை திட்ட போறாரு பாரு. அவர் எங்கேயாவது கவுந்தடிச்சு படுத்திருப்பாரு. டோன்ட் வெரி. சரி, இப்ப நீ என்ன எழுதிட்டு இருக்க? என் அன்பு காதலிக்கு ஒரு கவிதை எழுதிட்டு இருக்கேன். அந்த கவிதையை நான் கேட்கலாமா? தாராளமா. இது கேளுடி. ஏய், நீயும் கேளு. சொல்லட்டா? ஆ, ஆ. வானில் தெரியும் நிலா, நீதான் என் வெண்ணிலா. உடம்பு சரியில்லை, நான் குடிப்பேன் மருந்து. நம்ம கல்யாணத்தன்னைக்கு இந்த ஊருக்கே விருந்து. கதவுல இருக்கு சாவி, நீ ஒரு ஆவி. காலையில குடிப்பேன் காபி, நீ எனக்கு பேபி. துங்கார் சத்திரம் காஞ்சிபுரம் தங்குவார் இப்ப கீஞ்சு போடும். விளக்கென்ன வேலையை பாருன்னா கவிதை படிக்கிறான் கழுத. பெரிய கவி சக்கரவர்த்தி கம்பனோட கொள்ளு பேரன் கவிதை படிக்கிறாராம். கவிதை முழிக்கிறத பாரு, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. மூஞ்சு மோர கட்டையும் பாரு, பேய் முழி முழிக்குது. சக்தி, சார். இந்தாம்மா, இந்த ஃபைலை செக் பண்ணிட்டு என்னுடைய கேபினுக்கு வாமா. ஓகே சார். ஓகே. கிருபா, நான் தான் சொன்னல சார் திட்டுவாரு. அவர் அப்படிதான் பேசுவார், கண்டுக்காத. யாரு தெரியற? கார்த்திக் ஆபீஸ் வரமாட்டேன்னு சொன்னா, ஆனா வாய்ஸ் கேக்குது. அதான். கார்த்திக் சார் வந்தாரு ஆபீஸ்க்கு. இப்பதான் கேபின்ல பார்த்தேன். அப்படியா? அண்ணா, அந்த சாய் குரூப்ஸ்ல பேமெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்றேன்னு சொன்னாங்களே, அதோட அப்டேட் என்ன? ஈவினிங் நம்ம அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். அப்போ அந்த வால்பாரா ப்ராஜெக்ட் சக்தி மேடம்கிட்ட சொல்லியிருக்கேன். அது என்னன்னு செக் பண்ணிட்டு வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க சார். மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். வைங்க வைங்க, நான் செக் பண்ணிட்டேன் சார். ஓகேம்மா. சார், எக்ஸ்பிளைன் பண்ணுமா சார்? பண்ணுங்க. சார், இதுல பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு ஒரு 6 lakh ப்ராஃபிட் வருது சார். ஓகே. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுல சின்ன சின்ன டவுட் இருக்கு சார். ஒரு 2 days கழிச்சு அவங்க கூட மீட்டிங் ஒன்று இருக்கு சார். கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் நம்ம பிடிச்சிருவோம் சார். அதுக்கப்புறம் வந்து சார், கார்த்திக் பாருங்க சார். வந்தோடனே பார்த்துட்டாமா? போட்டு கொடுக்குறியா சார்? அவங்க வேற ஃபார்மேட்ல அனுப்பியிருக்காங்க சார். நம்ம ஆஃபீஸ்க்கு வேணா ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல சார், நம்ம அதை செக் பண்ணிட்டு நம்ம சென்ட் பண்ணுவோம். ஓகே. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா சார், இங்க பாருங்க சார், கார்த்திக் கை வச்சு சும்மாவே இருக்க மாட்டாங்க. என்னம்மா, அவர் பாட்டு சைலண்டா தானே உட்காந்துருக்காரு, சும்மா தானமா இருக்காரு. சார், நான் சொல்றதை நீங்க நம்பவா போறீங்க? வேற எதனா டவுட் இருக்கா சார்? எது டவுட் இல்லம்மா. இருந்தா நான் சொல்றேன். யூ கேன் கோ. ஓகே சார். அண்ணா, சொல்லி கொடுத்ததோட சூப்பரா பண்றீங்க. நீங்களும் நல்லாவே பண்றீங்க சார். போங்க சார். அப்புறம் நம்ம இன்கிரிமெண்ட்டை மறந்துடாதீங்க சார். அண்ணா, நீங்க சொல்லி தான் இதெல்லாம் பண்ணுமா? அதெல்லாம் பண்ணிடுவோண்ணா, பார்த்து பண்ணிடுவோம். சரிங்க சார். உள்ள வரியா இல்ல அப்படியே போறியா? வரேன். இன்னைக்கு நம்ம சொல்லிடணும், இதை விட்டா நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. சக்தி, சொல்லுடா. இங்க ஒரு நிமிஷம் வா. அது வரேன்டா. வா.
இங்கே உட்காரு. என்னடா? நான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப தயக்கமா இருக்கு. தயக்கமா இருக்கா? ம் அப்படி ஆமா. என்ன விஷயமா இருக்கும்? ம் ம் சரி, ஓகே. உனக்கு தயக்கெல்லாம் இல்லாதப்ப சொல்லு. ம் சக்தி, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த கவிதையா சொல்லட்டுமா? நீயுமா? சரி சொல்லு. எனக்கு பிடித்தவள் என்பதாலே உன்னை சந்திக்க வைத்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என் தாய் உயிரை காப்பாற்றியவள் நீ. நான் உன்னை என் மனைவியாக மாற்ற விரும்புகிறேன். முடிவே இல்லாத காதலும் பிரிவே இல்லாத அன்பும் உன்னை பார்க்கும்போது எனக்கு தோன்றுகிறது. வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துவிட ஆசையடி உன் துணையோடு. சூப்பரா இருந்தது கவிதை. ஆனா அதுல எனக்கு ஒரு லைன் புரியல. இது ஆ, என் தாயின் உயிரை காப்பாற்றியவள் நீனா? அதை விடு. இந்த கவிதையிலேருந்து உனக்கு என்ன புரிஞ்சது? ம், நீ யாரையும் லவ் பண்றேன்னு தெரியுது. யார் அது? அது நீதான் சக்தி. நான் உன்னை லவ் பண்ற சக்தி. பேசு சக்தி. எனக்கு தெரியும் உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்னு. ம்ஹும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கலன்னு, நீ என்ன லவ் பண்ணலன்னு. உன்னை எனக்கு பிடிக்கும், ஆனால் லவ்லாம் இல்லை. இந்த பொண்ணுங்களே இப்படி தான், உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுவாங்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லு. சரி விடு. உனக்கு எப்போ என் மேலே லவ் வருதோ அப்போ என்கிட்ட சொல்லு, சரியா? சீக்கிரம் சொல்லு, நான் வெயிட் பண்றேன். கன்னி பெண்ணை கையிலே வயலின் போல ஏந்தியே வில்லில்லாமல் விரல்களாலே மீட்டுவே இன்பராகம் என்னவென்று காட்டுவே. ஹலோ, நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேம்மா. வந்துடுறேம்மா. இமை வீரல்களில் காற்றாய் கை வீசு மலர்படுக்கையில் மௌனம் நீ பேசு காதலே. தனிமையில் ஒரு காதல் தாழ் போட்டு இடைவெளியில் என்னை நீ போட்டு காதலே. தீண்டும் தினம் தென்றல் மனம் கூந்தல் இழை பெண்ணீர் மழை உன் காதலால் என்னுள் நூறு கனா உன் உயிர் அதன் இசை தேன் தரும். சதீஷ், சாம்பார் ஊத்த. போதும் போதும். இட்லி வேணுமா பூரி வேணுமா? இட்லி. சாம்பார் கொடு சதீஷ். என்ன சாப்பிட்றடா? பூரி. பூரியா? போதும். சதீஷ் பூரி எடுத்து வை. சரிம்மா. நீங்க சாப்பிடுங்கம்மா. ஒன்று போதுமாண்ணா? ஒன்று போதும்.
ஏ சதீஷ், இட்லி நல்லா இருக்கு. ஒரு 4 இட்லி பாக்ஸில் போட்டு தரியா? ஓகேண்ணா. ம். யாருக்குடா இட்லி? அது வந்து ஃப்ரெண்டுக்கு தான்மா. எந்த ஃப்ரெண்டு? கார்த்தி மாட்டிக்கிட்டா. ஆஃபீஸ் ஃப்ரெண்டு தான்மா. கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா? அம்மா அது கேர்ள் வந்து ஃப்ரெண்டுமா. ஏண்ணே? கம்முனு இரு, நான் பார்த்துக்கிறேன். நம்ம ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறா. அண்ணா நம்ம ஆஃபீஸ்லையா? யாரா அது? எனக்கு தெரியாமலையா? சும்மா இரு ப்ளீஸ். மீனாவா? இல்லை டாடி, ஏய் கமலியா? இல்லை டாட். ஆ கண்டுபிடிச்சிட்டேன். திவ்யா தானே? இல்லை சும்மா இருண்ணே நியூ ப்ளீஸ். ஜானி. சும்மா இருடா, நான் பேசுகிறேன்ல. என்னடா உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க? அம்மா ஒன்றும் இல்லைம்மா. சாம்பாருங்கம்மா. பூரிக்கு குருமா போட்டுக்கூட. ஏய் அவ பேர் என்ன? ஐயோ அப்பா, சக்திப்பா. நான் கிளம்புறப்பா ஆஃபீஸ்க்கு. ஆ, ஆ, ஆ. என்னதான் நடக்குது? ம்? எல்லாம் கூட்டு சேர்ந்து பண்றீங்க. ஏதோ சதி பண்றீங்க. உங்க 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. என்ன நடக்குதுங்க? ஏங்க நீங்களாவது ஏதாவது சொல்லுவீங்களா மாட்டீங்களா? நீ பேசாம சாப்பிடு. அவனே சொல்லுவான். ம், ம், ம். இங்கே தானே லொக்கேஷன் காமிக்குது. எங்கே இருக்கும்? ஒருவேளை அந்த இடமா இருக்குமோ? போய் பார்ப்போம். ஹலோ. அண்ணா சொல்லுங்கண்ணா. ஆஃபீஸ்லண்ணா. நான் நீ அனுப்பின லொக்கேஷன் வந்துட்டேன்டா. ஓகே ஓகேண்ணா. உங்களுக்கு லெஃப்ட்டில் பாலமால் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கா பாருங்க, F1. ஆமாம். கீ வந்து ஷூ பாக்ஸில் வச்சுருக்கேன். சரிம்மா. சரிண்ணா. ஏய் யாரு? அண்ணா. ஓகேம்மா. ஓ, மச்சானா? சரி ஓகேண்ணா, பாய். சரி. ஏய் இங்க வா. ஒன்றும் இல்லடி பச்சைச்சுடி, நீ வா. ஓகே சார். ஐ வில் கால் யூ லேட்டர் சார். see you then. thank you சார். மீனா சார், துபாய் கிளையண்ட்டுக்கு கொட்டேஷன் அனுப்பிச்சிட்டீங்களா? இல்ல சார், பாஸ்வேர்டு மறந்துட்டேன். வாட்? அனுப்ப முடியல. பாஸ்வேர்டை மறந்துட்டீங்களா? நீங்களா எப்படிமா பாஸ் பண்ணீங்க? விட்டடிச்சுதான். அன்னைக்கே சந்தேகப்பட்டேன். சக்தி 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 சாரடி சக்தி. ஏய் சக்தி 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 ஏய் சக்தி பாரு. சக்தி சார் சாரி சார். குட் மார்னிங் சார். வாட் இஸ் கோயிங் ஹியர்? ஐ மீன் என்ன நடக்குது? சார் கார்த்திகிட்ட டவுட் கேட்டுட்டு இருந்தேன் சார். ஓ, பார்வையிலே டவுட் கேக்குறீங்களா? ஆமா சார். பலே பலே பலே. எங்க படிச்சீங்க? காலேஜில் சார். நான் மட்டும் என்ன குப்பை தொட்டில படிச்சேன்? வர வர இந்த ஆபீஸ்ல கியூரியாசிட்டியே இல்லாம ஆயிப்போச்சு. பஜார்ல உஜார்லிலே, நிஜார்ல காலிலே. மைண்ட் இட். என்ன சொல்லிட்டு போறேன்? எனக்கு இதெல்லாம் தெரியாது. கிருபாட்ட கேளு.
என்ன கிருபா சொல்றாரு? வேலையில உஷாரா இல்லைனா டவுசர் கிழிஞ்சிருன்னு சொல்லிட்டு போறாரு. உன் டவுசரா? ஏய் அவர் டவுசர். ஆ.